கஃப் மசில்ஸில் வலி இருக்கா இந்த இடங்கள்ல? கெண்டக்கால் பகுதியில் பேஷண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, திடீர்னு ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி ஏற்படுது. இது அடிக்கடி நடக்குது. காலை சாதாரணமாக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டும் போது மடக்கும் போதெல்லாம் திடீர்னு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிரமங்களில் நீங்கள் சஃபர் ஆகிட்டுருக்கீங்க, அடிக்கடி இந்த விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, இதுவும் ஒரு உறுப்போட இண்டிகேஷன் தாங்க. இந்த பிரச்சனை ஏன் வருது, எதனால் நடக்குது, இது என்ன சொல்ல வருது, இதுக்கான தீர்வு என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக பாருங்கள். இந்த பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் கூடுதலாக இருக்காங்கிறதையும் வாட்ச் பண்ணுங்கள். இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நான் ஒன்றொன்னா சொல்லிட்டு வரேன், வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த கால் இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு சிரமம் இருக்கிற பட்சத்தில் யூரின் சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. யூரின் அர்ஜென்சி, அடிக்கடி போகிறது, கடுகடுப்பாக இருக்கிற மாதிரி, அதாவது எரிச்சலாக இருக்கிறது, சூடு பிடிச்ச மாதிரி ஆயிடுறது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது, யூரின் போகும்போது சில நேரங்களில் பிளட்டு போகிற மாதிரியோ அல்லது யூரின் போகும்போது வலிக்கிற மாதிரியோ இருக்கும். யூரின் போகும்போது அடிக்கடி யூரின் போகணும், இப்போ தான் போயிட்டு மறுபடியும் போகணும் போல் ஒரு எண்ணம், போயிட்டே இருக்கணும் போல் இருக்கிறது, யூரின் போனால் கண்ட்ரோலே இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிடுது. இதில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டாவது உங்களுக்கு இருக்குங்க. மனசில் பய உணர்வு அதிகமாக இருக்கும், கான்ஃபிடென்ஸ் லெவல், தைரியம் கம்மியாக இருக்கும், ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாங்கிற மாதிரி ஒரு முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்காது, முடி நிறைய கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப உடம்பு வலி அதிகமாக இருக்கும், ஃபீவரிஷாக இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே உடம்பு அடித்து போட்ட மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும், அண்ட் இடுப்பு வலி இருக்கும், இடுப்பு கீழே தெம்பே இருக்காது. ஆண்களாக இருந்தால் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும். கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருக்கும்? மென்சஸ் சைக்கிளில் குறைவாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கும், ஃப்ளோஸ் ரொம்ப குறைவாக, அதாவது ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது, ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது சைக்கிள்ஸை, அண்ட் ஒரு நாள் முன்னாடி, தட் இஸ் ஒரு 1 வீக் முன்னாடி மென்சஸ் ஆகுது, 1 வீக் தள்ளி மென்சஸ் ஆகுது, சரியான டேட்ஸில் ஆகிறது இல்லை, ரொம்ப வலி கொடுக்குது மென்சஸ் சைக்கிள் டைமில், முதல் நாள் 2வது நாளுங்கிற மாதிரி வலி நிறையா இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்க. தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, உப்பு சுவையிலையும் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். டேஸ்ட் மற்றவங்கெல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு மட்டும் கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து இந்த விஷயம் எல்லாமே உங்கள் சிறுநீர் பை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி, வார்னிங் சிக்னல் உங்கள் உடம்பு சொல்லிட்டு இருக்கு.